Good morning students. Today we will learn about the topic motion lessonல நம்ம வந்து ஸ்பீடு வெலாசிட்டி ஆக்சலரேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களன்னா இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்ன, யூனிஃபார்ம் மோஷன் என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன் என்ன. ஸோ இது எல்லாமே பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணல, நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை வந்து அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை கூட இந்த பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணலாம் ஈஸியாக. Okay, so now let us come to our topics, the speed, velocity and acceleration. Speed என்ன suppose நீங்கள் பைசிக்கிளில் போகிறீங்க, சைக்கிள், அண்ட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் பைக்கில் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆர் 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணுறோன்னா அதுதான் நம்மளோட ஸ்பீடு. ஸோ ஹியர் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறோமோ ஸோ அதுதான் ஸ்பீடு. Okay, so the speed is the quantity which shows how fast the body is moving. Suppose நீங்கள் ஒரு பைக் யூஸ் பண்ணுறீங்க, இந்த பைக் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து 1 ஹவரில் ரீச் ஆகுதுன்னா ஸோ அப்போ வந்து உங்களோட ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ த ஸ்பீடுன்றது வந்து we can consider here the rate of change of distance or distance traveled in unit time. ஸோ ஒரு ஹவரில் வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட ஸ்பீடு. ஆர் rate of change of distance, that is also the same. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ண முடியுதோ நம்மளால் முடியுதோ ஸோ அதை என்ன சொல்கிறோன்னா ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஸ்பீடுன்றது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ வாட் இஸ் மென்ட் பை ஸ்கேலார் குவான்டிட்டி, வாட் இஸ் மென்ட் பை வெக்டார் குவான்டிட்டி? ஸோ இது வந்து நிறைய பேருக்கே டவுட் இருக்கும். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டின்றது வந்து வெறும் த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் காமிக்கும். ஓகே, அண்ட் வெக்டார் குவான்டிட்டி என்னும்போது அதோட டிஸ்டன்ஸும் அதோட டைரக்ஷனும் ரெண்டுமே வந்து காமிக்கிறது தான் வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஸ்கேலர் குவான்டிட்டின்றது வந்து வெறும் மேக்னிடியூடு. ஸோ இட் வில் பி ஷோயிங் அ மேக்னிடியூட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ், ஸோ நம்ம இப்போ வந்து வாட் இஸ் த யூனிட் ஆஃப் திஸ் எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீடுன்றது என்ன, டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறோம், மீட்டர்ஸில் மெஷர் பண்ணுறோம். டைம் எப்படி மெஷர் பண்ணுறோம், செகண்ட்ஸ். ஸோ அதை என்ன எழுதலாம், மீட்டர் பர் செகண்ட் எழுதலாம், மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்ன்னு கூட எழுதலாம். ஓகே, தட் இஸ் த யூனிட் ஃபார் ஸ்பீட். நெக்ஸ்ட் திங் பாருங்கள், வெலாசிட்டி. ரேட் ஆஃப் velocity is the rate of change in displacement. It is the displacement in unit time. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா வித் அ டைரக்ஷன். இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ்ன்றது வந்து நம்ம எந்த விதமானாலும் போகலாம், ஆனால் டார்கெட் பாயிண்ட் ரீச் ஆகணும். இது வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ தட் இஸ் கால் டிஸ்பிளேஸ்மெண்ட். நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு ஹியர், வாட் இஸ் த வெலாசிட்டி மீன்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வெலாசிட்டி. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்றது. ஸோ ஹியர் வெலாசிட்டி இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டின்றது வந்து போத் மேக்னிடியூட் ஆஸ் வெல் ஆஸ் டைரக்ஷன் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ டைரக்ஷன் போது எந்த டைரக்ஷனில் போகுது, மேக்னிடியூட்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்றது. Okay, so here SI unit of velocity is the same thing. Displacement and so the distance travelled by time taken, that is seconds, that is meter second inverse. Next thing is acceleration. ஸோ ஆக்சலரேஷன் நம்பது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டியில் எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகுதோ ஸோ அதுதான் ஆக்சலரேஷன். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி இன் யூனிட் டைம். ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து எவ்வளோ வரைக்கும் வந்து ஸ்பீட் ஒரு வெலாசிட்டி வந்து சேஞ்ச் பண்ண முடியுது ஒரு சேம் டைரக்ஷனில் அப்படின்றது தான் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன்ன்றது கூட வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு வந்து போத் மேக்னிடியூட் இருக்கும், ஐ மீன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது கேல்குலேட் பண்ணுவாங்க, அட் த சேம் டைமில் டைரக்ஷனும் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து மீட்டர் பர் second square. So that is change in velocity in meter per second inverse by time taken in a second. So again it goes inverse, that is meter per second square. Okay, so what is the acceleration? Acceleration is represented with the A, and how it is represented means final velocity minus initial velocity. Initial velocity is represented with the U letter and final velocity is with the V. So that means V minus U by T. So or final velocity, suppose a body start ஆகுதுங்க, இங்கே வரைக்கும் ரீச் ஆகுது. So that means this is initial, this is final. Initial வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ U equal to 0. Final velocity எப்போவுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீசிங் ஸ்பீடில் இருக்கும். So that is final velocity is represented with the letter V. So that is time taken. So எவ்வளோ டைமில் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது அதுதான் ஆக்சலரேஷன். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா
ஸோ சப்போஸ் நம்ம இந்த ஆக்சிலரேஷன் வந்து எதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா ஸோ ஃப்ரம் த அபோவ் ஈக்குவேஷன் என்ன v மைனஸ் u பை டி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ வின்றது வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து எப்போவுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். இனிஷியலில் வந்து எப்போவுமே வந்து பாடி ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். ஸோ u ஈக்குவல் டு 0. வின்றது வந்து எப்போவுமே ஹையாக தான் இருக்கும், ஏன்னா ஃபாஸ்ட்டாக கெயின் பண்ணோம்ல. ஸோ த ஃபைனல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் த இனிஷியல் வெலாசிட்டி. சப்போஸ் அப்படின்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லை, எஸ் ஆர் நோ? ஸோ வித் டைம் கூட அது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெலாசிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆகும். சப்போஸ் வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? பாடி வந்து பேக் வருது அப்படின்னா ரிட்டர்ட் ஆகுது. ஸோ ரிட்டர்ட் இன் த சென்ஸ் இப்படி மூவ் ஆகுறது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தட் இட் இஸ் டேக்கிங் அ பேக் டைரக்ஷன். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி எப்போ லெஸ்ஸாக இருக்கும் இனிஷியல் வெலாசிட்டி விட? எப்போ வந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்குமோ அப்போ தான் வந்து இந்த ஃபைனல் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். என்ன சப்போஸ் ஃபைனல் வெலாசிட்டி இங்கே இருக்கிறது வந்து கம்மியாக இருக்குதுன்னா அப்போ வந்து என்ன நினச்சிக்கலாம்? அப்போ வந்து பாடி வந்து பின்னாடி வருது. ஸோ நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ரிட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். Retardation means it's coming back. So if the acceleration has a value of minus 2 meter square அப்படின்னு சொன்னால் இது வந்து நெகட்டிவில் வருது இல்லை, அப்போ நெகட்டிவான ஃபைனல் வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதான் we can say that deceleration வந்து டீசலரேஷன் கூட கூப்பிடலாம், இல்லை ரிட்டார்டேஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த ரிட்டார்டேஷன் வேல்யூ வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். தேங்க்யூ சில்ட்ரன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.